ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். ரியல்மியுடைய GT Neo 3 உடைய சக்ஸஸராக நெக்ஸ்ட் Realme GT Neo 5 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் அண்ட் ஸ்பெக்ஸ் டீடைல்ஸை பற்றின சில லீக்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த லீக்ஸ் எல்லாம் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரியல்மியுடைய நெக்ஸ்ட் GT Neo 5ல என்னெல்லாம் இருக்க போகுது வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ரியல்மியுடைய GT Neo சீரீஸில் இதுக்கு முன்னாடி Realme GT Neo 3 வந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து Realme GT Neo 4 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. அந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் Realme GT Neo 5 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை தான் மார்க்கெட்டில் கொண்டு வர போகிறாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின லீக்ஸ் தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் டிசைன்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இப்போதைக்கு நமக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் அது எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. பட் மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாகவே நமக்கு லீக்ஸாக கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் இங்க யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் அதோட இதுல 144 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இருக்க போகுது. அண்ட் அதோட 2160 ஹெர்ட்ஸ்க்கான அந்த PWM-கான அந்த ஒரு டிம்மிங் ஃபீச்சர், HDR10+கான சர்டிஃபிகேஷன், டால்பி விஷனுக்கான சப்போர்ட் மாதிரியான ஒரு டாப் நாச்சான ஒரு டிஸ்பிளே ஃபீச்சர் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. அண்ட் இது போக இந்த ஸ்மார்ட் போனுடைய பேட்டரின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி 2 பேட்டரி வேரியன்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்க போறாங்க. அதுல ஒரு வேரியன்ட் 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி அண்ட் சார்ஜ் பண்றதுக்கு 150 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட வரப்போகுது. அண்ட் இது போக இன்னொரு ஸ்பெஷல் வேரியன்ட்டுக்கான ஸ்மார்ட் போன்ல 4600 mAh பேட்டரி கெபாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 240 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் ஃபாஸ்ட் சார்ஜிங் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. 120 150 இப்போ 240 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கே போய்கிட்டாங்க. பட் இது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்றது தெரியல. இதில் 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக அண்டர் 10 மினிட்ஸில் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அடுத்து மொபைலுக்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே Snapdragon 8+ Gen 1க்கான இந்த ஒரு ப்ராசரை தான் ஆக்சுவலி யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் டாப் நாச்சா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அடுத்து இந்த மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுக்க போகிறாங்க. அதில் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, Sony IMX890க்கான இந்த ஒரு சென்சரோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ இருக்க போகுது. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா அவங்களுடைய யூஸ்வலான அந்த ஒரு 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது போக இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஜனவரி எண்ட் இல்லைனா பிப்ரவரியில சைனாவில் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி சைனாவில் ஒன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகுது, ஜனவரி மாதம் லான்ச் ஆகுது அப்படின்னு பட்சத்தில் இந்தியன் மார்க்கெட்ல மார்ச் மாதத்தில் இந்த Realme GT Neo 5 அப்படின்ற ஸ்மார்ட் போனை நாம எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் இந்த Realme GT Neo 5 ஸ்மார்ட் போன் என்ன பட்ஜெட் செக்மெண்ட்ல வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் படி சைனாவில் ஒரு 30,000 ரூபாய் மாதிரியான செக்மெண்ட்டுக்கு அங்கே எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது 35,000 40,000 ரூபாய் மாதிரியான செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. பட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இதுல 240 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 240 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன்லாம் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற இந்த ஸ்பெக்ஸுக்கு இந்த ஸ்மார்ட் போன் என்ன பட்ஜெட்டுக்கு இந்தியாவில் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அண்ட் Realme GT Neo 5க்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க.